ஜனநாயகம் இல்லை. ஏன் ஜனநாயகம் இல்லைன்னா, நாம் தமிழர் கட்சி இப்போ இந்த இடத்துல நாங்கள் பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி இடத்துல வந்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். அனுமதியில் சிக்கல் இருந்துச்சு. உடனடியாக அங்கேருந்து தேர்தல் அதிகாரிகள் வந்து இல்லை, இங்கே அனுமதி இல்லை, பேசக்கூடாது. நாங்கள் அவங்களோட கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன், அவங்களோட அர்ப்பணிப்பை நான் பாராட்டுறேன், அவங்களுக்கு என்னோட தலை வணக்கம். அதே சமயத்தில் இங்கே தேர்தல் பரப்புரை முடிஞ்சிருது. முடிஞ்ச பிறகு அடுத்த 2 நாள் பரப்புரை செய்ய முடியாது. அந்த சமயத்தில் ஐயா ஓஎஸ் மணியன், ஐயா எஸ்கேவி வீட்டுக்கு வீடு ஆள் எழுப்பி 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசு தர்றப்ப, பரிசு பொருள் தர்றப்ப, முறைகேடு செய்யறப்ப இந்த தேர்தல் ஆணையம் இந்த அதிகாரிகள் எங்க போறாங்க? அப்பெல்லாம் படுத்துங்கிறீங்க. எங்கேயாவது இந்த 10 ஆண்டு காலத்துல வாக்கு காசு கொடுத்தான்னு யாராவது ஒருத்தரை நீங்க கைது பண்ணி உள்ள போட்டிருந்தா, யாராவது ஒருத்தரை உள்ள போட்டிருந்தா, காசு கொடுத்தானோ காசு வாங்கினானோ ஒருத்தர் மேல வழக்கு போட்டு 1 வாரம் உள்ள வச்சிருந்தா அடுத்தவன் பயப்படுவான். காசு வாங்க காசு கொடுக்க பயப்படுவான். ஆனா பண்றது கிடையாது. யார வந்து நீங்க தண்டிக்கிறது? நாம் தமிழர் கட்சி நீங்க வந்து இந்த எல்லையில் நிக்கணும். 2 இன்ச்சு தள்ளி நிக்கிறீங்க, 2 இன்ச்சு நவருங்க. ஆனா திமுக பரிசு பொருள் தரலாம், காசு தரலாம். நாம் தமிழர் கட்சியை சோதனை பண்றீங்க, சரி, வரவேற்கிறேன். 40 லட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம்ங்கிறது தேர்தல் விதினா, அந்த விதியை திமுக அதிமுக கடைபிடிக்குதா? கடைபிடிக்காத அந்த வேட்பாளர் மீது தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கை என்ன? பறக்கும் படம் எங்க பறக்குது? எங்க பறக்குது? அது பறந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. அமைப்பு முறையே மோசமா இருக்கு. ஆர்கே நகரில் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. 2015-16 காலகட்டம். ஆர்கே நகரில், அரவக்குறிச்சியில் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. தஞ்சாவூர்ல தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. காரணம் என்ன? வாக்குக்கு காசு கொடுத்தார்கள். யார் காசு கொடுத்தா? எல்லா கட்சியும் காசு கொடுத்ததா? ஒரு கட்சி காசு கொடுத்ததா? ஒரு கட்சி காசு கொடுத்தது, 2 கட்சி காசு கொடுத்தது. அப்ப என்ன பண்ணணும்? யார் காசு கொடுத்தாங்களோ எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு 5 ஆண்டு காலம் தடை விதிக்கணும். எந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர் காசு கொடுத்தாரோ அவங்களை பதவி நீக்கம் பண்ணணும், தகுதி நீக்கம் பண்ணணும். ஆனா தேர்தல் என்ன பண்ணுது? யார் வந்து பண்ணாரோ அவர் விட்டு தேர்தல் என்ன தள்ளி வைக்கிறோம், ஒத்தி வைக்கிறோம். எதுக்கு ஒத்தி வைக்கிற? எதுக்கு ஒத்தி வைக்கிற? தேர்வு நடக்குது ஒரு பள்ளிக்கூடத்துல. ஒரு மாணவன் வந்து அவன் வந்து இன்னொருத்தரை பார்த்து எழுதுறான், முறைகேடு பண்றான்னா சம்பந்தப்பட்ட மாணவனை தண்டிப்பியா? ஒட்டு மொத்தமா தேர்வை அடுத்த வாரத்துக்கு வாங்க தள்ளி வைப்பியா? எவன் காசு கொடுத்தானோ காசு கொடுத்தவனை தண்டி, அந்த கட்சியை தண்டி. எதுக்கு தள்ளி வைக்கிற? அப்ப காசு கொடுத்தா காசு வாங்கினா தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. ஆனா பேசுறப்ப காசை வாங்கிட்டு நேர்மையானவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டா கூட, நீங்க காசு வாங்குன்னு சொல்லிட்டீங்க, உங்க மேல வழக்கு பாயும். வழக்கத்துக்கு உடப்புல போடு. விளங்காத தேர்தல் ஆணையம். காசு இருக்கவன் தான் வெல்ல முடியும்னா எதுக்கு மக்களாட்சி? எதுக்கு ஜனநாயகம்? எதுக்கு தேர்தல்? நாங்களும் மக்களாட்சி இருக்குன்னு நம்பிக்கிட்டு வந்து பரப்புரை பண்ணி கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி கடைசியில காசு இருக்கவன் தான் வெல்லுவான்னா நீ ஏழை விட்டு. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி ஓஎஸ் மணியன் 30 கோடி ஒரு தரம், எஸ்கேவி 40 கோடி ஒரு தரம். ஏழை விடு. ஓஎஸ் மணியன் எஸ்கேவியா காசு அதிகமாக வச்சிருக்காங்களோ வெள்ளிட்டு போட்டும். எதுக்கு மக்களை ஏமாத்துற? பறக்கும் பட எங்க பறக்குது? பறக்க வாய்ப்பு ஒண்ணுதான். எல்லா சிக்கலுக்குமான ஒரே திருவு ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். அந்த ஆட்சி அதிகாரத்தை நல்லவங்க கையில கொடுக்கணும். அதுக்கு உங்க பிள்ளைகளுக்கு வாக்க தாருங்க. நாங்கள் இந்த களத்துல இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அப்பழுக்கட்டு உண்மையோடு நிற்கிறோம். அதை உணர்ந்து தெளிந்து எல்லாம் சரியாகணும்னா உங்க பிள்ளைகளுக்கு வாக்க தாருங்க. இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி முழுமைக்கும் குடிக்க தண்ணிக்கு அவ்வளவு சிக்கல். சாலை வசதி இல்லை, மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இல்லை. அதே போல பல இடங்கள்ல வந்து வாழக்கூடிய மக்கள் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை, வெளிநாட்டுக்கு போய் பொழைச்சாதான் வாழ்வாதாரம்ங்கிறாங்க. அப்ப இருப்புக்கான எந்த வேலையும் இல்லை, பிழைப்பதற்கான எந்த வேலையும் இல்லை. ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஓஎஸ் மணியோ எஸ்கேவியோ நல்லா வாழ்ந்து இருக்கிறாங்க. புரிஞ்சு தெளிஞ்சு இந்த ஒரு முறையாவது மாற்றுங்க. உங்க வாக்கை மாற்றி செலுத்தாத வரை உங்க வாழ்வில் எந்த மாற்றம் வராது. இந்த உண்மையை உணர்ந்துக்குங்க. நான் திரும்ப திமுக தான் போடுவேன், திரும்ப அதிமுக போடுவேன்னா
நீங்க 18-20 வயசுல நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்கியிருப்பீங்க. ஆனா வாழ்க்கை முழுமைக்கும் பொருளாதார போராட்டம், வாழ்க்கை முழுக்க பொருளாதாரத்தை நோக்கி ஓட்டம். 1000 ரூபாய் காசுக்கு ஆளா பறக்குறீங்க. 100 ரூபாய் காசு கையில தங்க மாட்டேங்குது. ஒரு தீபாவளியா, ஒரு பொங்கலா, ஒரு பண்டிகை நாளன்னைக்கு அந்த பண்டிகை கடந்து போக அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. துணிமணி எடுக்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஒரு உணவகத்துக்கு போனா பிடிச்ச சாப்பாடை வாங்கி சாப்பிடாம விலைப்பட்டியல பார்த்துட்டு எது குறைச்சா இருக்கோ அதை வாங்கி சாப்பிடுறீங்க. ஒரு துணி கடைக்கு போனா உங்களால துணி எவ்வளவு அப்படின்னு கேட்காம பிடிச்ச துணி எடுத்து வர முடியல. அவ்வளவு சிக்கல். நீ வாழ்க்கை முழுக்க உழைச்சாலும் 10 லட்ச ரூபாய் பணத்தை மொத்தமா பார்த்திருக்க மாட்டீங்க என் பாசத்துக்குரிய பெருமக்கள். ஆனா அதே சமயத்துல இந்த ஓஎஸ் மணியனும் எஸ்கேவியும் கோடிகளை குவித்து வைத்துக் கொண்டு முறைகேடு பண்றாங்க. யார் இந்த மண்ணை மக்களை ஆளுங்கிறத நீங்களே தீர்மானிங்க. ஒரு திரைப்படம் இருக்குன்னா திரைப்படத்தை ஒரு வில்லன் இருப்பான், அவன் கொள்ளையடிப்பான், அநியாயம் பண்ணுவான். கதாநாயகன் இருப்பான், அவன் நல்லவனா இருப்பான். படத்தோட இறுதி காட்சி கிளைமேக்ஸ்ல அந்த வில்லன் வெற்றி பெற்று கதாநாயகன் தோத்துட்டா மக்கள் உடனே தூட்டுறான். இது படமாங்க, இது எல்லா அயோக்கியத்தனத்தையும் அந்த கேடு கட்ட அயோக்கிய போய் பண்றான். அவன் கடைசி ஜெயிச்சிடறானே, அந்த நல்லவன் தோத்து போறானே, இந்த படமா இது, என்ன படம் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு திட்டுறீங்க. ஒரு திரைப்படத்துல ஒரு கெட்டவன் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா நிஜத்துல அத்தனை கெட்டவனுக்கும் கேடு கெட்டவனுக்கும் ஓட்ட போட்டு அதிகாரத்தை கொடுத்துறீங்க. நீங்கள் மாறாத வரை நாடு மாறாது, எதுவும் மாறாது. அதை உணர்ந்து விவசாய சின்னத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.